பதினெட்டு வருஷமா தேவடா போய் அடிவாங்க மாத்திரம் வாங்கலாம் மாதிரி தவறை செய்வது மன்னிக்கணும், செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை கூட சொல்லுவாங்க. நீங்க இல்ல, நான் இல்ல, எல்லாரும் மனுஷனா பிறந்தா தவறு செய்து இருக்கக்கூடாது. செய்தது தவறு மனசால் நினைச்சா நீங்க தவறு யாரும் மனப்பட்டு கிடையாது. ஐயா உடனே சொல்லுமா ஐயா, மனுஷனா பிறந்தா மொத்தம் எதிரி யார் தெரியுமா? சாமி பாவத்தால ஒரே ஒரு மயிர் நீங்களும் ஒண்ணு மனப்பட்டு கிடையாது. இதே நிதானம் அமைதி பொறுமை இருந்ததுன்னு வை, மயிர் இழுகிறான மலையை கூட கட்டி வீர துறவி சுவாமி விவேகானந்தர் அப்பே சொல்லுகிறார். பாவப்பட்டா மனசு கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிட்டா உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போச்சுன்னு வைய பதினெட்டு வருஷமா தேவடா போய் அடிவாங்க மாத்திரம் வாங்கலாம் மாதிரி மாத்துக்காரன் ஆனா அரிக்கா போட்டு எனக்கு முன்பதாக வர வேண்டியவாங்க என்ன அப்படின்னா சீக்கிரம் மறந்துடுவாங்க. அத போட்டு லூஸ் ஆகுது.
நீங்க அந்த சூத்து எதை பத்தி இதுக்கு அப்புறம் தான் நீங்க காரத்தை கம்மியா போட்டு சாப்பிடணும். ஜனத்துக்கு கொண்டா கொண்டா கொண்டான்னு வாரி வச்சு சாப்பிட்டா நாங்க தான் கொண்டா கொண்டாடுற நீ வாரி பிள்ளைங்க வச்சு வச்சியா குசு போடுறாங்க சேர்மன் கை வச்சு உனக்கு தான் புரியுதுடா. யார் தள்ளி விட்டாங்க என்னடா பூசிட்டாங்க உட்காந்து கும்ப மாதிரி 3 நாள் பாத்துங்க பொறுமையா பேசல உட்காந்து சேர்த்து காது கேட்டால அதுங்க சாமி என்ன கேக்குறாங்க மைக்கிட்ட போ இந்த சண்டைக்கு தீர்த்து அண்ணன் நீ தானே கேட்ட ஜாட்டில அடி வாங்க மாட்டாரு இப்ப எப்படி வாங்குறான்னு கேக்குறேன். ஆமா அடி வாங்கத்தான் இருந்தாரு மொத்த ஓனர் வாங்க வச்சாரு சூத்துல கட்டிச்சு போற ஆபரேஷன் பண்ணிட்டு ஓனர் அதுக்குதான் டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறாங்க பட்டம் வாழ்க்கை கம்மியாதி டாக்டர் பட்டம் முனைவர்னாக்கா என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எத்தனை வருடம் பச்சாரா டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஏன் தமிழகத்தை ஆண்டக்கூடிய டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எத்தனை வருடம் பச்சாரா டாக்டர் பட்டம் அப்படி கிடையாது. ஒரு மனிதனுடைய நன்னடத்தையை பார்த்து அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கிற முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் தான். நாடக கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடக மன்றங்களுக்கும் 100கணக்கான நாடக நடிகர்களுக்கும் படியளிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்க இடத்துல இருக்கிறதுனால தமிழ்நாடு இளைசி நாடக மன்றத்தின் மூலமாகவே முனைவர் பட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூலமாக DMO சொல்லக்கூடிய டிராமா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அப்படி என்ற சங்க செயலாளர் டாக்டர் டி ஆனந்தன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் அவரு புத்தகம் என்னையா கொடுக்கல ஒரு பட்டம் உடுங்க பட்டம் ஒரு பட்டம் கொடுக்க வக்கீல் பட்டம் போலீஸ் பட்டம் வக்கீல் பொண்ணு வைக்கல குண்டு வைக்கல ஐயா வக்கீல் அவனை சொல்லி நீ உட்காரு ஏண்டா அனைவரும் அனைவரும் எனக்கு முன்பதாக வர வேண்டியவர்கள் சரி ஏன் இன்று காலத்தாவதா 2 பேர் யாரு கேக்குறேன் ஏன் காலத்தாவதா என்ன சொல்லணும் அதற்குண்டான பதிலே யாருக்கு சொல்லணும் என்னிடத்திலே யார் சொல்றது நீதான் சொல்லணும் யார் கேக்குறது நான் தானே கேக்குறேன் சத்தாண்டா சாவரு ஏய் அனைவரும் எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் சரி ஏன் இன்று காலத்தா அப்ப யார் கேக்குறேன் என்ன கேக்குறேன் ஏன்டா காலத்தாவதா என்ன சொல்லணும் அதற்குண்டான பதிலே யார் சொல்லணும் என்னிடத்திலே சொல்றது நீதான் சொல்லணும் யார் கேக்குறது நான் தான் கேக்குறேன் என்ன அதுதான் வாங்கினே இருக்கணும் வழி தெரியாது ஏன்னா 15 வருஷமா வாங்காதி போகிறான் கீ நீங்க பிள்ளையோட கீ வேண்டிட்டான் சும்மா வருமா துட்டு ஐயா நாங்கதான் சும்மா வர நீங்க சேர்ந்து மேய்ச்சி எடுத்து கொடுத்துருங்க ஆடு பத்தி பேச கூடாது பிடிக்காது அவருக்கு எங்க ஆடு ஏண்டா என்னடா காலத்தாமதான் அதுக்கு உண்டான பதில் இருக்க வேண்டும். யாரு கேக்குறீங்க என்ன கேக்குறீங்க அடிக்காது என்ன பண்ணுறது உனக்கு என்னடா காலத்தாமதா சாமியா ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல கல்யாணமே ஆகல திருமணமாகவில்லை மனமுடிக்காதே இருக்க பொண்ணுட்டுக்காரன் வரான் பாக்குறான் போயினே வரான் பாக்குறான் போயினே என்னடா அந்த முந்தல்ல 2 பேர் வச்சுக்கிறான் மாப்பிள்ளை அப்படின்னு அட தூரம் அடங்குறானே வயித்துக்கு என்ன சொல்றப்பா அவன் பீத்து பிரியாணி வச்சுக்கிறானே வரான் பாக்குறான் போயினே வரான் சரி எனக்கு கோவம் வந்துச்சு இனிமே இருக்க கூடாது நம்ம இங்க இருக்க கூடாதுன்னா நிறைய வேலையை கிளம்பிட்டேன் நானு ஆமா என்னடா வேலை ஆக்சுவலி நான் ஒரு டிரைவருங்க நான் ஒரு டிரைவர் நீ பெரிய டிரைவர் கண்டனர் எல்லாம் லாரி ஓட்டுவான்
கண்டெய்னர் டிரைவரியா அது நீட்டா இருக்குல்ல அந்த வண்டி டிரைவருங்க நேரா போனா சென்னை ஆர்பார்ல லோரி ஏற்றிட்டேன் சரி லோரி ஏற்றினோடனே நேரா எனக்கு வந்து ஹாங்காங் கட்சிக்கு லோடு ஹாங்காங் இந்தியாவில இருந்து ஆங்காங்க தண்ணி ரோடு போட்டுக்கிறாங்களா உனக்கு தெரியாது தமிழ்நாட்டுல சுத்தி ஆடுற உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் ஆல் இந்தியா பர்மிட் நானு ஆல் இந்தியா பர்மிட்டா இன்டர்நேஷனல் பர்மிட்டா என்னவோ பர்மிட் என்ன விடு பர்மிட் நேரா சென்னை ஆர்பார் இருந்து ஏத்திட்டு ஹாங்காங் நேரா ஹாங்காங் போனோன்னு லோடு காட்டுவோம் எங்க அம்மா போன் பண்றான் அம்மாவா ஏண்டா பையன் நீ அம்மாவுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்க எங்க அம்மா போன் பண்றாங்க அதான் எங்க அம்மா போன் பண்றான் பையன் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது வெள்ளிக்கிழமை சரி அதனால பொண்ணு பார்க்க போட்டோமான்னு கேட்டாங்க சென்னைக்கு போற பொண்ணு பார்க்க அப்படின்னாங்க சரி ஆனா எனக்கு சென்னையில இருக்கிற பொண்ணு எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு கிராமத்து பொண்ணு தான் வேணும். சென்னையில இருக்கிறதுங்களா டீ ஷர்ட் லெகின்ஸ் சூட்ட தூக்கணும் அதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படி அதே பத்தி பொண்ணுலாம் வேணாம் சரி கிராமத்து பொண்ணா பாருன்னு சொன்ன சாமி நேரா போனா ஒரு கிராமத்துல பொண்ணை பார்த்தாங்க சரி வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம் கல்யாணம் நான் இருக்கிறேன் எங்க அங்க இருக்கிறேன் திடீர்னு போன் பண்ணி வானான்னு கூப்பிடுறாங்க சொல்றாங்க என்ன பண்றது லோடி ஏறிட்டு நின்னு கடை தலைகால் புரியல எனக்கு ஒண்ணும் புரியல சரி நேரா போனா வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல வீட்டுக்கு ஓடி ஆங்காங்கல இருந்து வாடகை சைக்கிள்ல ஒரே வாரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டியா ஒரே வாரம் தான் என்னடா ஆச்சரியமா இருக்கா ஆமா வேகம்மா நைட்டு வந்தாங்க வெள்ளிக்கிழமை காலைல கோயில கல்யாணம் முடிஞ்சு போச்சு அடடே கல்யாணம் முடிஞ்சா முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட்டு ஆமா முதல் நேரவே எழுங்க நாடி நரம்பெல்லாம் ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சா உட்காரு ஏன்னா என்ன நீ இப்ப சின்ன ஆளாகிற நீ ஒரு பெண்ணை ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்து வச்சா காலையில பிரம்ம முகூர்த்தம் வச்ச திருமணம் முடிச்சுனா கண்டிக்கு ராத்திரி என்ன சாந்தி முகூர்த்தம் கோயில் கோலம் போட்டலாம் முடியல நைட்டு ஒரு 10 மணி இருக்கான் நானும் கட்டில மேல உக்காந்துங்கிறேன் என் மண்டாட்டி பால் பேத்தின உள்ள வந்தான் நம்ம பண்டாட்டியா நான் கூட்டு போய் வச்சுக்கிறேன் என் மண்டாட்டி பாட்டு பாடுன உள்ள வந்தாங்க உள்ள வந்தோடனே லைட்டு டமால் என்ன கூச்சா லைட்டு கரண்ட் ஆஃப் ஆச்சா எப்படியா பையன் இந்த வேலைன்னா கரெக்டா செய்யறாங்க வலுக்கு ஏற்றி வச்சு பாருங்க ஏற்றி வச்சு பழகியா ஏற்றிக்கிற வேலைக்கு அழிச்சு வச்சு பழகாது லைட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சரி கதவு மூடிட்டான் என் மண்டாட்டி பக்கத்துல நானு 2 பேரும் மாமானு கைய வச்சான் என் மேல மாமானு கைய வச்சாங்க ஓனர் போன் பண்ணிட்டான் லாரி ஓனர் லோடி இறக்காச்சு திரும்ப லோடி ஆத்தனா வாட ஆங்காங்க ராத்திரி 10 மணி ராத்திரிக்கு என்ன கொஞ்ச நாள் தேவடியா பண்ண அறிவு கூடாது என்ன சொல்லலங்க என் ஓனரை சொல்லிங்கிறாங்க லாரி ஓனரை உட்காரு அவன் என்ன குழந்தை இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு முதலூர் வச்சு இன்னைக்கு அப்படி இப்படி இருப்பான் போன் பண்ணணும் அப்படின்னு பரவாயில்ல சரி ஓனர் போன் பண்ணிட்டான்னா மரியாதை கொடுக்கணும் நம்ம ஓனருக்கு மரியாதை கொடுக்கணுங்க ஆமா சரி போன் பண்ணிட்டான்னு இந்த விஷயத்தைய மண்டாட்டி கிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி ஓனர் போன் பண்றாரு நான் வேலைக்கு கிளம்பி போறேன்னு என் மண்டாட்டிக்கிற பாரு பத்தினி உத்தமி என் முண்டாட்டி பத்தினி கேள்விப்பட்டிருப்பேன் உத்தமின்னு கேள்விப்பட்டிருப்பேன் டபுள் டக்கர் பத்தினி கேள்விப்பட்டிருக்கியா முண்டாட்டி முண்டாட்டி எப்படி இல்லங்க உத்தமி பத்தினிங்க என் முண்டாட்டி மாதிரி தான் உன் முண்டாட்டியும் பத்தினிங்க பத்தினி சரி என் முண்டாட்டி பத்தினி உன்னை பத்தி நான் பேசுறேன் என் முண்டாட்டி வச்சுக்கோ என் முண்டாட்டி பத்தினிங்க ஒத்துமி சொல்றா ஆமா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட வச்சுக்கலாம் 10 மாசம் கூட வச்சுக்கலாம் போனாக்கா காலைல சம்பாதிக்க முடியும் கையில காசு கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடு நீ வேலைக்கு கழிமாமான்னு சொல்லிட்டாங்க கொண்டாட்டினா சொல்லுவாரா முதல்ல முண்டாட்டி உத்தமி பத்தினி நிறைய முண்டாட்டி சொன்ன உடனே நேரா போன பேகத்துல அந்த ராவல வாடகை செலுத்த ஒரே வாரத்துல ஹாங்காங் போயிட்டோம் வாடகை சைக்கிள் மறுபடியும் ஒரே வாரம் போக்குவரத்துக்கு
ஹாங்காங் இந்தியாவில இருந்து ஹாங்காங் போட்டு சைக்கிள்ல ஒரே வாட்டில போயிட்டேன். அப்போ நீ வேற level நேரா போனோன்னு லோரி ரெடியா இருந்துச்சுங்க. ரெடியா? அங்கிருந்து லாரி எடுத்து நீங்க கிளம்பிட்டாங்க. ஒரு மாச்சாவதியா சென்னை வரத்துக்கு. ஒரு மாச்சாவதியா சென்னை வர ஒரு மாசம். சைக்கிள்ல போறதுக்கு ஒரு வாட்டில போயிட்டேன். ஒரு வாரம். ஆனா லாரில அங்கிருந்து வரதுக்கு ஒரு மாசம். ஒரு மாசம். நீ வேற லெவல் டிரைவர். சிமெண்ட் லோடு உம்மால மெச்சு ஓட்டத்தில்லையா? சிமெண்ட் லோடு ஆச்சா? ஒரு மாசம் ஆச்சு. முந்த போற. எப்படி மதிக்கிற? ஆடி மெரிக்கிற மாதிரி மெரிக்க வேண்டியது. சொல்றேங்க. நேரம் சென்னைக்கு வந்து என் முன்னாடி மூஞ்ச பார்த்து ஒரு மாசம் ஆச்சு. சரி அன்னைக்கு தான் முதலில் விட்டுட்டோம். நீங்க என்ன போய் முதலில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 மணி அல்வா வாங்கிக்கணும். 2 மணி பூ வாங்கிக்கணும். அல்வா பாதிச்சா ஆம்பி எல்லாத்தையும் வாங்கிக்கணும். நேரா போய் கூட்டான போய் 10 மணிக்கு கது சாட்டான். மொண்டாட்டி தலையில தண்ணி ஊத்தினோம். அது என்னவோ சொல்லுவாங்களாமே. ஒரு மாசம் மட்டும் வர தலைக்கு தண்ணி ஊத்துனா போய் பெற்று பெண்களுக்கு வர வேண்டியது மாதவிடா. அந்த மாதவிடா உடைய மனைக்கு வந்துட்டு இருக்கு. கடை சொல்ற கடா கேட்டு போற. அது என்ன மாதவிடாய்? கடை சொல்ற கடா கேள்வி அது என்ன மாதவிடாய்? மாசத்துல பெண்ணா பிறந்தாக்கா 3 நாள் 5 நாள் 7 நாள் மாதவிடா வீட்டுல தோறண்டாது. ஆணும் பெண்ணு ஒண்ணு சேரக்கூடாது அந்த நேரத்துல. அப்புறம் இந்த மாதிரி வண்டிக்கு போய்கிட்ட மண்டாட்டிக்கு எங்க அம்மா நான் பையன் 7 நாளைக்கு ஒன்று சேர என் மனசு தோல்ச்சா போச்சு சாமி. வாங்கடா 2 3 மல்லி என்னாச்சு, பாதுஷா என்னாச்சு, எல்லாம் போச்சு. மோசம் போட்டு தலைமால துணி போட்டு உட்காந்து தின்னமால தலைமால துணி போட்டு உட்காந்து துணி போட்டுங்க. என் மண்டாட்டி நேரா போனா 300 கையில கொடு வர்றான். ஆமா எனக்கு தான் இந்த நிலைமை ஆகி போச்சு. உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்ப மாட்டேன். உன் ஆட்சி நான் கெடுக்க விரும்ப மாட்டேன். இந்த 300 ரூபாய் உன் கையில கொடுக்குற. நீ 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டுடு. 200 ரூபாய் நீ யாருக்கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு என் மண்டாட்டி ஒத்துனி பத்தினியா? ஒத்துனி பத்தினியா? மண்டாட்டி எப்படி அது சொல்ல மாட்டேங்க. சொல்லிக்கிறேன் என் மண்டாட்டி சொல்லிட்டா சார் 300 ரூபாய் கோயில குடுத்துட்டு 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் யாருக்கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வாங்க. சரி நேரா போன 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிரிட்டு முனிமா கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு பக்கத்துல இருந்தா பேச்சு வரும் எனக்கு. முனிமா கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்தேன். நேரம் வீட்டுக்கு வந்து என் மண்டாட்டி கேள்வி காக்கலாம். என்ன கேளுங்க? 300 ரூபாய் குடுத்துறாள் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்க? துட்டு கொடுத்தாடா. மாமா எங்க போய் இந்த மாமான்னு கேட்டான். நீ சொன்ன பிறகு 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் எதிர்த்து முனிமா கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்தாங்க. உமால பலாராச்சாயா என்ன கேட்டான். அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்தாலே 130 ரூபா தான் வாங்குறான். நீ எப்படி 200 ரூபாய் குடுத்துட்டு வந்தாங்க? கணக்குல கட்டாக்கலாம் போரு. வந்து இந்தியா கேட்டு வந்து விட்டு பேசு. சிறப்பாக ஆட்சி ஆண்டு வந்து வந்து கூட்டம் ஏராளமான மக்கள் தயவு செய்து எந்த அளவுக்கு அமைதியாக அந்த நாள் தயவு செய்து அமைதியாக நீங்களும் பேசி நாங்களும் பேசி மழை போல பெய்யுது பனி நாய் போல கத்தி கிடங்க ஒரு ஆளு. தயவு செய்து அமைதியாக செயல் அமைதி அமைதி செயல் எல்லாருமே அமைதியாகிறாங்க. என்ன செய்யலாம்? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. சிரிச்சிருவா எப்படியா போய் நல்லா எப்படியா அடி வைத்து பேசுற மக்கள் உட்கார்ந்து மக்கள் பேசுற மக்கள் அமைதி விட்டு இப்ப என்ன பண்ணா நீ பேச இந்த ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய போனா கல்யாணம் முடியாம தான் போவேன். கல்ல வச்சு பொறுப்பேற்று போய்
வாதாபி வாதாபி இதான் சொன்ன எதுக்கு போன உச்சரிப்பு அப்படியே நானும் அங்க என்ன என்ன பேசுகிறா அந்த பக்கம் திரும்பிக்கிறா ஓரம் வந்தா 1 லட்சம் கேட்டு வாங்க பேசுகிறேன் கம்முன்னு தானே